ஜூலை 11 காலையில இருந்து உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 44 ட்ரோன்கள் கிட்ட ஏவி விட்டுருந்தாங்க ரஷ்யா. அதுல 19 ட்ரோன்கள் ஹிட் ஆயிருந்திருக்கு லொகேஷன்ஸ்ல. 8 லொகேஷன்ஸ்ல அதிகப்படியான இழப்புகளை ஏற்படுத்தின்னு உக்ரைன் தரப்பையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்பெல்லாம் அதிகமா இந்த ஹிட் ஆகக்கூடிய ரேஷியோஸ்லாம் சொல்றாங்க. இது வரைக்கும் இது போல சொன்னதே இல்லை. இப்ப சமீப காலமா இதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்ன காரணம்? மேற்கு நாடுகளோட உதவிகள் இன்மை காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எது எப்படியோ இப்ப இதுல ஹெவியான அட்டாக்ஸ் அப்படின்னா இந்த ஒடசா பகுதி, அதுவும் ஒடசால இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 11 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுல குறி வச்சு அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசிசி பில்டிங்ஸ். இந்த டிசிசி பில்டிங்ஸ் ஒடசால யாரோ லொகேஷன் அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த டிசிசி பில்டிங் மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் லான்ச் வந்து விழுந்திருக்குது, அட்டாக் பண்ணியிருந்துருக்கு. இதுக்கான காரணம் 24/7 டிசிசி எம்ப்ளாயிஸ் ஆக்டிவா இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை குறி வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கான காரணம் சைடில் வீடியோ பதிவுகளோட இருக்கும். அதாவது நம்ம சேனல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த டிசிசியோட ஹெட்டெல்லாம் வந்து பார்த்தா மரியாதையா உக்ரைனோட சிட்டிசன்ஸ்லாம் கிரிமினல்ஸா, அங்கே நான் குற்றம் பண்ணி பிடிச்சிட்டு வரோம்னு நினைக்கிறீங்களா? அவன்லாம் போருக்கு போறதுக்காக சொல்லி கூட்டு வரோம், இப்படித்தான் இருப்பாங்க. நம்ம கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா சொல்லி புரிய வச்சோம்னா அப்புறம் அவங்களே ஆயுதம் ஏந்தி போய் ரஷ்யாவை அடிப்பாங்க. அதனால மரியாதையா நடத்தணும்ப்பா, அவங்க நம்ம நாட்டுக்காரங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்க. மரியாதை எந்த அளவு கிடைக்குது உக்ரைனோட சிட்டிசன்ஸுக்கு, இதுதான் மரியாதைங்களா சார் அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ தர 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 அப்படின்ட்டு அடிச்சு மானாவாரியா அடிச்சு எல்லாம் பண்ணி இசுக்கி உள்ள வண்டியில பொட்டிக்குள்ள ஏற்றி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் அதிகப்படியாக நடக்கிறதுனால இப்ப ரஷ்யா அதிக அளவில் டிசிசி பில்டிங்கை சூறையாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பல பகுதிகளிலும் ட்ரோன் தாக்குதல், லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன் தாக்குதல்னே வச்சுக்கலாம். உக்ரைன் தரப்பு ஏன்னா இது வரைக்கும் இது போல அட்டாக் பண்ணதில்லை. இப்போ அட்டாக் பண்றாங்கன்னா அவங்க அனுப்பக்கூடிய ட்ரோன்களோட கணக்கு எடுத்து பார்க்கும்போது அது லார்ஜ் ஸ்கேல் தான். ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் இருந்தாலும் உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள பல பகுதிகளில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது கர்ஸ்க் ஒப்லாஸ்டா இருக்கட்டும், அதுவும் ரஷ்யாவோட டுலா சிட்டில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டுலா ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய சிட்டிலேயே வந்து பண்ண அட்டாக் நடந்திருக்கு. துன்பா, மாஸ்கோல இருக்கக்கூடிய துன்பா பகுதியெல்லாம் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை உக்ரைனே கிளைம் பண்றாங்க. ஆமாங்க, நாங்க தான் ட்ரோன்களை யூஸ் பண்ணி அடிச்சோம் அப்படிங்கிறது போல. அதுக்கப்புறம் கொர்ஸ்டான் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. ஸோ அந்த பகுதியிலையும் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற போல ரிப்போர்ட்ஸ் வருது. உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ரஷ்யா ஒரோனின் அப்படிங்கிற ஒரு ஏவியேஷன் பிளான்ட், லுட்டோவ்ஸ்கி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு ரஷ்யால. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மிக் ரக விமானங்கள் இருக்கு இல்லையா, அது மேனுஃபேக்சர் டிசைன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிரான்ச். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி நைட்டு 11ஆம் தேதி அதிகாலை உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ இது போல இருதரப்புலையும் மாறி மாறி அட்டாக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் டைம் பீரியட் தான் எடுத்து இது போல 40 ட்ரோன்கள் 50 ட்ரோன்கள் சொல்றோம். இப்போ இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது காலை உக்ரைனோட நேரப்படி அதிகாலைன்னு வச்சுக்கோமா, மொத்தம் 143 ட்ரோன்களாவது ஏர்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு ஏர் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் முழுவதும் போயிட்டு இருக்கு. அது 12ஆம் தேதி ஜூலை 12 அதிகாலை உக்ரைனோட நேரப்படி இது போல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல 4 Tu-95MS பாம்பர் ரக விமானங்கள் ஏர்ல இருக்கு. எத்தனை க்ரூஸ் மிசைல் அனுப்புவாங்களோ, கிஞ்சால் மிசைல் அனுப்புவாங்களோ தெரியலையே அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து ஏர் ரைட் அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விமானங்கள் இந்த பக்கமா வருது அப்படிங்கிறது போல 70 நிமிஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானங்கள் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ப்ராப்பரான லொகேஷன் எடுத்து அடிக்கும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இல்லைன்னா நார்மலா இது போல விமானம் டேக் ஆஃப் ஆகும், அதுக்கப்புறம் டச் டவுன் ஆயிரும் லான்ச் பண்ணாமையே. ஏன்னா உக்ரைன்ல வந்து எக்கனாமிக்கலி வீழ்த்தப்பட்டலாம். இது போல ஏர் ரைட் சைரன்ஸ் அடிக்குது, மிசைல் லான்ச் அப்படின்னா அந்த ஏரியாக்கள் எல்லாம் அலர்ட் நடக்கிறதுனால மக்கள் வேலை செய்ய மாட்டாங்க, போய் பங்கர்ல இருப்பாங்க. அதிகப்படியான நேரம் வந்து பாத்தீங்கன்னா அலர்ட்லயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா உக்ரைனுக்கு எக்கனாமி இருக்காது. எக்கனாமி இல்லைன்னா திவாலாயிருவாங்க. இதுவே வாடிக்கையா வச்சிருக்காங்கன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. மிசைலை ஏவி விட்டாலும் பரவாயில்ல, அதையும் பண்ண மாட்டாங்க, வந்து வட்டம் அடிச்சுட்டே இருக்கிறாங்கப்பா, எத்தனை நேரத்துக்கு தான் நாங்கள் அலர்ட் கொடுத்துட்டே இருக்கிறது அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ திரும்பவும் அது தொடர்கதையா நடக்குது அப்படின்ற கேள்விகள் வருது. இப்போ அப்படியே ஃபின்லாந்து கிட்ட வந்துட்டோம்னா, ஃபின்லாந்து சமீப காலமா அதிக அளவுல இன்வால்வ்மெண்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில காட்டுறாங்க. இது எப்பவுமே இருக்கிறதா. எப்ப பாரு இந்த ரஷ்யா எப்பெல்லாம் ஒரு பிரச்சனையில் இருக்க சோவியத் யூனியன் ரெட் ஆர்மி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எப்போ ஒரு போர்ல இருந்தாலும் அதுக்கு எதிரான கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு செய்யறது வாடிக்கையான ஒரு விஷயம் தான். ஹிட்லர் அவர்கள் கூட கூட ஃபின்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லயும் கூட்டணி வச்சு சோவியத் யூனியன் ரெட் ஆர்மிக்கு எகென்ஸ்டா அடிச்சாங்க.
அப்ப தோக்குறாங்கன்னு தெரிஞ்சோடனே, சார் இந்த பகுதியெல்லாம் நீங்க வச்சுக்கங்க, சண்டை வேண்டாம், ஓகேவா, டீல் போட்டுக்கலாமா அப்படிங்கிறது போல அவங்களே சரண்டர் ஆயிட்டு வாண்டடா சில பகுதியில் ரஷ்யா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது போல ஒரு தடவை 2 தடவை இல்லை, வாடிக்கையா எனக்கு தெரிஞ்ச 1800 இந்த ரஷ்யா அர்ஜென்ட் வரலாறு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார் இதே கதை தான் ஃபின்லாண்டுக்கு. இது இப்போ அப்போன்ட்டு இல்லை, தொன்று தொட்ட காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கு. அது அவங்களோட ஜீன்லேயே ஊறி இருக்கக்கூடிய விஷயம். இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா எப்பெல்லாம் போரில் இருக்கோ நம்ம போவோம் அங்கே ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் அப்படிங்கிறது போல. இது வரைக்கும் அவங்க ஜெயிச்சதில்ல, இதுக்கு மேலேயும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதே இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த கீவ் எம்பையர், இந்த ரஷ்யா ஆரம்பிக்கக்கூடிய பகுதியிலேயே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வழி நடத்தி ஒரு அரசாங்கம் அந்த இடத்துல ராஜ்யத்தை உருவாக்குனதே வந்து பார்த்தா வெராங்கியன்ஸ் அங்கிருந்து தான் வந்திருந்தாங்க. ஃபின்லாந்து ஸ்வீடன் அந்த ஏரியாலேருந்து வந்து தான் அந்த கீவென்ட்ரோஸ் வந்து பார்த்தா உருவாக்குனாங்க. ஒரு அரசர் வந்து பார்த்தா உருவாக்கியிருந்தார். இங்கே இருக்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்தி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. மேபி அதை ஆட்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. எது எப்படியோ ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பழையங்கால ஆட்சிக்கே அவங்க போறாங்களா, மனசுல வச்சிருக்காங்களா என்ன எதுங்க தெரியல. இப்போ இத்தனை நாளா ரஷ்யா வந்து பண்ண இந்த ஜிரான் ட்ரோன்கள் மிசைல்கள்லாம் சிட்டிக்குள்ள போர்க்களம் இல்லாத பகுதிகளில் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற செய்திகள் பார்த்தோம். இப்போ களத்திலேயே வந்து பண்ணா லார்ஜ் ஸ்கேல் FPV ட்ரோன்கள் அடிக்கிறாங்க. அதாவது ஒரு நாள் 1.5 நாள்ல 100 FPV ட்ரோன்களுக்கு மேல ஆக்டிவா இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அது டொனஸ்க் பயில ட்ரோப் இல்லையா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது விழுந்துருச்சு அப்படின்னா லைமனுக்கு வந்துருவாங்க. லைமன் வந்துருச்சுன்னா கிரமட்டாஸ்கோட பின்புறத்துக்கு வந்துருவாங்க ரஷ்யா. ஸோ இதை நம்ம மேப் வீடியோல பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல 100 ட்ரோன்கள் கிட்ட ஒரு நாளைக்கு 1.5 நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த பர்டிகுலரா இந்த சிட்டியில இருக்கக்கூடிய பகுதிகளை FPV ட்ரோன்கள் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க துரோபிலியா பகுதியில. இதனால அதிகப்படியான இழப்புகள் சேதங்கள் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் கிட்ட இருந்து வருதுன்னா, இப்ப எந்த அளவுக்கு ட்ரோன் டாமினன்ஸ் ரஷ்யா கிட்ட இருக்கு. FPV-யா இருக்கட்டும், ஷாகிட் ட்ரோன்களா இருக்கட்டும், லாங் ரேஞ்ச் ட்ரோன்களா இருக்கட்டும், பல வகையான ட்ரோன் டாமினன்ஸ் ரஷ்யா கிட்ட இருக்கு. அதான் இப்போ உக்ரைனோட செய்திகள் மூலயமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இத உக்ரைன் சொல்லியிருந்தாங்க. சைனா வந்து பார்த்தீங்கன்னா தடை போட்டதுக்கு அப்புறம் தான் எங்ககிட்ட இது போல FPV தட்டுப்பாடுகள் ஏற்படுது அப்படிங்கிறது போல. அதாவது சீனா கிட்ட இருந்து அந்த மூலப்பொருட்கள் வேணும். போன பதிவில் நம்ம சொல்லியிருப்போம். ஜப்பான் தரப்புலேருந்து கேட்டிருந்தாங்களே, எங்க ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் கொடுங்க அப்படிங்கிறது போல. நீங்க சிப்பு கொடுக்க மாட்டீங்க, அவங்க வந்து உங்களுக்கு வேணுங்கெல்லாம் கொடுக்கணுமா அப்படிங்கிற போல அவங்க தரப்புலேருந்து திருப்பி கவுண்டர் கிளைம் வரும். எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடு, நான் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சீனா அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா ஆயுதம் தயாரிச்சு திருப்பி சீனா மேலே தான் போட போறாங்க. அது கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாலே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எது எப்படியோ இப்போ ட்ரோன் டாமினன்ஸ் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அப்படிங்கிறது போல வந்துருச்சு இல்லையா. அதிகப்படியான ட்ரோன்கள் யூஸ் பண்ணாங்க. 1000 ட்ரோன்கள்லாம் வருதுன்னா எப்படி, அப்ப எந்த அளவுக்கு ரஷ்யாவோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். இப்ப அதை வந்து முறியடிக்கணும்னா அமெரிக்கான்ற ஒரு சூப்பர் பவர் இருக்கு இல்லைங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, அப்புறம் அவங்க தான் ட்ரோன் டாமினன்ஸ் இருக்கணும். இப்ப அவங்க பாருங்க என்ன பண்ணிக்கிறாங்க. இவர் யாரு, இந்த ஆட் மீடியா அப்படிங்கிறது போல நினைச்சிடாதீங்க. பீட்டர் எக்ஸெத் அவர்கள். இவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் அதிகப்படியா ப்ரொமோட் பண்ணும், அதை உருவாக்கணும். அமெரிக்கா தான் வந்து பண்ணா ட்ரோன் மேனுஃபேக்சரிங்ல டாமினன்ஸ் இருக்கணும். அமெரிக்கன் டாமினன்ஸ் தான் வேணும்னா அந்த ட்ரோன் ஒரு பேப்பர் வச்சுட்டு இருக்கு இல்லையா, அதை பிடிங்கி மெமோல கையெழுத்து போடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அதிகப்படியான ட்ரோன்கள் அமெரிக்காவில் உருவாக்கப்படும். அந்த ட்ரோன்கள் டாமினேட் பண்ணும் அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. பில்லு சும்மா உட்காந்து இது டேபிளில் வச்சு கையெழுத்து போட்டு இந்தா பண்ணுங்கப்பா அப்படிங்கிறதுல ஒரு டிஃபென்ஸ் டீல். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவர் பண்ணுறாரு. ஏன் இது சூப்பர் பவருக்கு வந்த ஒரு சோதனை இது அப்படிங்கிறது போல பலர் தரப்பு வந்து கிரிட்டிசைசேஷன் இருக்கு. எது எப்படி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கப்பா, உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது போல இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே உக்ரைனில் நடக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஹைலைட் என்ன அப்படின்னா AN-124 கார்கோ ரக ஏர்கிராஃப்ட் விமானம். இது கீவுக்கு மேலே பறந்துட்டு இருக்கு. அதாவது 2022 ஜனவரி 24 நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்தே இந்த கார்கோ ரக சிவிலியன் ரக விமானங்கள்லாம் பறக்க தடை. உக்ரைன் முழுவதுமே பறக்கவும் கூடாது. ஒன்லி மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் தான் அங்கேயும் பறந்துகிட்டு இருக்கும். இது போல விமானங்கள் பறக்கக்கூடாது. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் ட்ரோன் வரலாம். ரஷ்யா கூட நம்ம சொன்னோம் இல்லையா, இது போல ட்ரோன்கள் ஏவி விடுறாங்க, மிசைல்கள் ஏவி விடுறாங்க, சேதங்கள் அதிக அளவில் இருக்கும். தவிர்க்கிறதுக்காக இது போல தடை பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது போல விமானம் டேக் ஆஃப் ஆகுது. ஏன் அப்படிங்கிற ஒரு கார்கோ ரக விமானம் டேக் ஆஃப் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா இப்ப களத்துல எந்த அளவுக்கு முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க.
ஸோ இவங்க வர்றாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ், சிவிலியன் ஏர்போர்ட்ஸ்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய விமானங்களோட நிலைமை என்ன? இப்ப அங்க இருக்கக்கூடிய விமானங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஏன்னா அதெல்லாம் கார்கோ ரக விமானம். ரஷ்யாவோட விமானங்கள்லாம் இப்படிதான் சிவிலியன் ரக விமானம்லாம் கனடாலாம் பிடிச்சி பெயிண்ட் அடிச்சு மாத்தி இது எங்களுது அப்படிங்கிறது போல வச்சுக்கிறாங்க இல்லையா? லார்ஜஸ்ட் கார்கோ ரக விமானங்கள்லாம். இப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யா அதுக்கு பதிலா இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா எப்படி? எல்லாம் சேவ் பண்ணுமா இல்லையா? ஸோ அதனால இந்த டின்ப்ரோ பெட்ரோஸ்க் ரீஜன் களத்துல டொனஸ்கை தாண்டி டின்ப்ரோ பெட்ரோஸ்குள்ள என்டர் ஆகுறதுனால இதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அடிச்சிருவாங்க, இல்லை ட்ரோனை யூஸ் பண்ணி அடிச்சிருவாங்க, இல்லை மிசைல் யூஸ் பண்ணி இதெல்லாம் அழிச்சிருவாங்கன்றதுனால ஒன்று எடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லை அழிச்சிருவாங்க. ஸோ அதனால முன்கூட்டியே ப்ரிகாஷனரியா நம்மளே தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது போல இப்போ உக்ரைன் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் பத்திரமான இடத்துல சேவ் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ ரஷ்யா ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ் எல்லாம் இப்ப கிராஸ் பண்ணி உள்ள பிரச்சனையே இல்லாத பகுதிகளுக்குள்ள ரஷ்யா இப்ப என்ட்ரா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம். அட் த சேம் டைம் இந்த மிலிட்ரி கார்கோ ஃபிளைட்ன்றதுனால சொல்றேன், ரஷ்யாவோட IL-76 மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் வந்து பண்ண திரும்பவும் அர்மேனியால வந்திருக்கு. அதிகப்படியான ஆயுதங்கள் ராணுவத்தை திரும்ப திரும்ப அர்மேனியால ரஷ்யா கொண்டு வந்து குமிக்கிறாங்க. இது 3வது தடவை இந்த வாரத்திலேயே அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன், எதுக்காக, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் அர்மேனியா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது இந்த ஏசியன் சமிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்லாம் பக்கத்து நாடுகளுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு போன பதிவுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீனாக்கு போறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ அதே போல லாவ்ரோ அவர்கள் வந்து பண்ண நார்த் கொரியாவுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ நார்த் கொரியாவுக்கு போயிருக்கிறாங்க. இது உக்ரைனோட கண்ணெல்லாம் உறுத்திருக்கும் இல்லையா? இப்போ உக்ரைனோட புடானா அவர்கள் இன்டெலிஜென்ஸ் சீஃப் இருக்கிறார் இல்லையா, GRU. ஸோ இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். GRU இது போல பல அமைப்புகள் இருக்கு. இது வந்து GRUவோட சீஃப். இதுதான் ஹையஸ்ட் லெவல்னு வச்சுக்கோங்களேன். SBUங்கிறது இதுக்கு அடுத்த லெவல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அமைப்பு இதோட சீஃப் தான் வந்து பண்ண புடானா அவர்கள். ஸோ புடானா அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யாவுக்கு வேணுங்கிற ஆயுத வரப்புல அந்த அம்யூனிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, குண்டுகள், இந்த ஆர்ட்லரி செல்கள்லாம், ஸோ இதெல்லாம் 40% ரஷ்யாவிலேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சாரி, நார்த் கொரியாவிலேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணி ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆமா, அவங்க தான் டில் எண்டு வரைக்கும் உங்களுக்கு எப்படி யூரோப் இருக்கோ ரஷ்யாவுக்கு நார்த் கொரியா சொல்லிக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ அது ரிலேட்டடா இன்னமும் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்காக லாவ்ரோ அவர்கள் நார்த் கொரியாவோட பேசி டைஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் என்ன மாதிரியான உறவுகள் மேம்படுத்த போறாங்க அப்படிங்கிறதுல ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ்னா அடுத்தது பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த குண்டுகள் போறதுனால சொல்றேன், இந்த மயன்மார் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது நம்மளோட அண்டை. ஸோ அங்க இந்த மயன்மாரோட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா விமானங்கள், போர் விமானங்கள் எடுத்துக்கொண்டு வந்து மக்கள் வாழும் பகுதியில சிட்டி சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஃப்யூஜிஸ் மக்கள், அதாவது அகதிகளா போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குண்டுகள் போட்டாங்க. அதுவும் இந்த புத்தம் மர துறவிகள் இருப்பாங்க இல்லையா, மொனாஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தா குண்டை போட்டாங்க. இதனால 28 சிவிலியன்ஸ் கிட்ட இறந்துருக்கலாம். சகாயிங்கிங் அப்படின்ற ஒரு பகுதியில் 28 சிவிலியன்ஸ் கிட்ட இறந்துருக்கலாம், பல நபர்கள் காயமடைஞ்சிருக்கலாம். இதில் அதிகப்படியான குழந்தைகள், பெண்கள் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு, குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இதே எப்படியோ இது போல ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படிங்கிறது அதிகப்படியாக நடந்துகிட்டு இருக்கு. இது மயன்மார்ல மட்டும் இல்லை, சூடான்லேயும் அப்படித்தான், இப்போ அதே போல பண்ணால் அமெரிக்காலையும் அப்படித்தான் அப்படிங்கிற செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அமெரிக்கால சிவில் வார் அப்படிங்கிற இந்த ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சேனல்ல. இதுல திரும்பவும் அதை நோக்கி தான் போகுதா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இந்த நியூசம் அவர்கள் கெவின் நியூசம் அவர்கள் கலிபோர்னியாவோட கவர்னர். ஏன்னா இது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இவர் நியூஸ் கம் அவர்கள்னு சொல்லியிருந்தார். இப்போ அதையே இவர் ஹைலைட் பண்ணி காட்டார். யாரு? நியூசம் அவர்கள், கவர்னர், கலிபோர்னியாவோட கவர்னர். ஏன்பா, அதாவது இது நடந்த செய்தி என்னன்னா, அந்த இடத்துல மரிஜுவானா, அந்த போதை மருந்து இருக்கும்ல உற்பத்தி பகுதி, அந்த இடத்துல குழந்தைகளை வந்து இல்லீகலா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்காங்க. 18 வயசுக்கும் கம்மியா இல்லீகலா சைல்ட் லேபர் வயலேஷன் அங்கே நடந்துட்டு இருக்குன்னு FSB வந்து திடீர்னு அங்கே போய் ரைடு பண்ணும்போது பிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அந்த ஃபார்ம்ல யார் இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சதுன்னு அந்த கும்பலை தேடி எல்லாம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தா மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தா டியர் கேஸை வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் தரப்பு வந்து யூஸ் பண்ணியிருந்துக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது குழந்தைகள் அங்கே இருக்கிறாங்க. அந்த வீடியோ பதிவில் பார்க்கும்போது தெரியும், குழந்தைகள் இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ அதுவும் அவங்க இருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி எதுக்குங்க டியர் கேஸ்ல யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது போல நியூசம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் என்னைய நியூஸ் கம்னு சொன்னாரு,
உண்மையாலுமே பெரிய ஸ்கம் அவரு தான் அப்படிங்கிறது போல மானாவாரியா இருதரப்புலையும் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ல ட்விட்டர்ல வந்து பார்த்தா மாறி மாறி போஸ்ட் போட்டு சவர மேனிக்கு சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறதா தெரியல. ஏதோ சுமூகமா பேசி இந்த அமெரிக்கா முதல்ல செட்டில் ஆகி மற்ற நாடுகளுக்குள்ள பேச்சுவார்த்தை நோபல் பரிசு கேட்கிறா இல்லையா? எல்லா பக்கத்துலயும் பிரச்சனையை முடிச்சு வச்சாருன்னா பரவாயில்ல, இல்ல மிக பெரும் சிக்கலாகும் அப்படின்னு மாற்று கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. உலக தலைவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.